தானே கதை எழுதி டைரக்ட் பண்ணி நடிப்புலேயும் தன் திறமையை காட்டியிருக்காரு கென் கருணாஸ். எஸ், ஆமாங்க, இது யூத் படத்தோட கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியான கென் கருணாஸ் படிப்பில் ரொம்ப சுமாருங்க. அவர் அம்மா அப்பாவுக்கு எப்படியாவது தன் பையனை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி தரணுங்கிறதா அவங்களோட லட்சியமே. ஆனால் நம்ம ஹீரோ கென் கருணாஸ்க்கு அதை விட பெரிய லட்சியம் ஒன்று இருந்தது. படிப்பெல்லாம் ரெண்டாவது தான். ஸ்கூலில் லவ் பண்ணி, காலேஜ்லேயும் அதே பொண்ணை லவ் பண்ணி, அதே பொண்ணை கல்யாணம் பண்ணணும். இந்த லட்சியத்தோடைய 10வது 11வதெல்லாம் போகிறாரு. 3 பொண்ணுங்களோட காதலில் விழுறார். ஆனால் எந்த பொண்ணுமே அவருக்கு செட் ஆகலை. கடைசியில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரா இல்லை ஃபேமிலியோடு செட்டில் ஆகிறாரா? இதுதாங்க கதை. வாவ், கென் கருணாஸ் அருமையான கச்சிதமான நடிப்பில் யூத் படத்தில் புது தடம் பதிச்சிருக்கிறாரு. ஸ்கூல் பசங்களுக்கு உண்டான பாடி லாங்குவேஜு, சேட்டை, டான்ஸு, லவ் சேஷ்டிகை என அத்தனையும் தன்னோட நடிப்பில் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரு 24 வயசு யூத் தானே. அருமையான ஒளிப்பதிவுங்க. படம் 2014 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த காலத்துக்கு ஏற்ப எல்லாமே செட் பண்ணி தத்ரூபமாக பண்ணிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் எல்லாம் அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கூட தத்ரூபமாக வச்சுருக்குறாங்க. முதல் பாதி பூராமே காமெடியாக கலகலன்னு போகுதுங்க. படிப்பில் கவனம் செலுத்தாமல் ஜாலியாக இருக்கிற நினைக்க ஒருத்தனுக்கு ஃபேமிலி லவ்வில் என்னென்ன அனுபவங்கள் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காரு கென். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யூத்தோட 360 டிகிரி வாழ்க்கையில் முதல் பாதியில் சொல்லியிருக்கிறாங்க. 2 காதல், குழப்பங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளோட அரட்டை, அம்மாவோட கொஞ்சல், இப்படி எல்லாமே போயிருக்குது. இது செகண்ட் ஹாஃபில் லவ்வோடு சேர்ந்து எமோஷன் சென்டிமெண்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் கலவையாக கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த சென்டிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்தே இருந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் செகண்ட் பார்ட்டில் ஃபுல்லாகவே சென்டிமெண்ட்டு எல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. வழக்கமான ஸ்க்ரீன் பிளேனால நமக்கு படம் பார்க்குறதுக்கு புதுமையாக போர் அடிக்காமல் இருக்குது. அதுவே பெரிய விஷயந்தான். ஒரு டைரக்டராக ஹீரோவாக அருமையாக கால் வச்சிட்டார் கென் கருணாஸ். சபாஸ். இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதுவும் போக ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் எல்லா பாட்டுமே செமையாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மொட்டைக்கலைக்கு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதோட டான்ஸு, பாட்டு எல்லாமே செமையாக இருக்குது. உண்மையிலே இந்த படம் நல்லா தான் இருக்குது. மோசம் போகாது. எல்லோரும் பார்க்கலாம்.